அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கு எனக்கு ரீசென்ட்டா. அதுல ரொம்ப முக்கியமான வேலை இந்த பாத்திரம் வெளக்குறது. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. சமைக்கிறேனோ சமைக்கலையோ தெரியல. அத விட இந்த லிக்விட் அப்பப்ப காலி ஆயிடும். இதெல்லாம் யோசிச்சு வச்சு தான் நான் ஆல்ரெடி இந்த தாட்லெஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து 5 லிட்டர் டிஷ் வாஷர் லிக்விட் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இன்னைக்கு எடுத்தேன். ஆனா குட்டி குட்டி பேக் வாங்கும்போது சட்டுன்னு காலி ஆயிடுது. இது எப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம 1 இயர் ஃபுல்லா வச்சுக்கலாம். ஏன்னா 5 லிட்டர் இருக்கு. எப்பயும் நம்ம லிக்விட்ல ஆட் பண்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணேன். ஸ்மெல்லு ரொம்ப நல்லாவே இருந்தது. கைக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அந்த இதுலயே போட்டிருக்காங்க. எப்படி ஹவ் டு யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே நீட்டா பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொருளை பண்ணும்போது எவ்வளவு ஆர்வம் படுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு பாத்திரம் விளக்குனதே தெரியல. சல்லு சல்லுன்னு எல்லாத்தையும் விளக்கி முடிச்சிட்டேன். நல்லாவும் கிளீன் ஆச்சு. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆயில் ஸ்டெயின் சூப்பரா போச்சு. நார்மலா சோப்பு இந்த குட்டி குட்டி பேக்லாம் யூஸ் பண்றதுக்கு இதை ஒன் டைமா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஸ்ட்ரைட்டாவே அனுப்புறேன். இல்லாட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளோட ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணி பாருங்க. அதனால அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற வீடியோ காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரெகுலரா ஊத்திட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் விடாமுயற்சியா ஊத்துனேன். பட் இப்போ நல்லா வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி.